சார் ப்ளீஸ். எனக்கு தோழர் பேசும்போது கூட எனக்கு வந்து குறுக்கிட தான் நினச்சேன். அது தாவேக்காவை தூய சக்தியாக அது பண்ணுறதுக்கான பேச்சு தான் இல்லை, அவரை போன்றவர்கள் தான் அப்போ பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு ஞான சௌந்தர்யா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மந்திரியாகி இருக்க வேண்டிய நபர் சார் அவரு. அதுதான் ஒருவேளை அப்படி சேர்ந்திருந்தா தூய சக்தியாக இருப்பார். ஞான சௌந்தர்யா அவர் தாவேக்காவுடைய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கோவிந்தராஜன் சார், இன்னும் முரளி சாத்தியம் நான் இன்னும் போவே இல்லை. ஞான சௌந்தர்யா தாவேக்காவுடைய மாநில வழக்கறிஞர் இணை செயலாளர், தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்க தான். அவங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இது மாதிரி அரசு வழக்கறிஞர்களாக பதவி கிடைப்பதற்கு 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் புசியானந்த் பரிந்துரையின் மூலமாக வாங்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இது வந்து கரப்ஷனில் சேராதா அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது, இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ பற்றி சொல்கிறீங்க, திமுகவுக்கு என்னங்க லாபம்? இப்படி தாவேக்காலிருந்து அதை 2 பேரை ஒருத்தரை வந்து பதவி விலக வைத்தால் என்ன லாபம்னு கேட்குறேன். அது ஒரு கேள்வி. நீங்கள் இதே இருக்கின்ற திருநாவுக்கரசு அண்ணாமலையோடைய கட்சியோட முக்கியமான பிரமுகருங்க. இப்போ அண்ணாமலை இயக்கம் வச்சுருக்காருல, அதில் மாநில பொறுப்பில் இருக்கிறார். நீங்கள் சொல்கிற இன்னொருத்தர் யாருன்னே தெரியல. இப்போ இது என்ன லாபம்? இப்போ என்னன்னா, 10ஆம் தேதி வந்து கரூருக்கு போகிறார் முதல்வர் விஜய். போகும்போதே வந்து அங்கே வந்து ஒரு விஜய் மேலே இருக்கின்ற எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருக்கின்ற காவல்துறை தான். அந்த காவல்துறை தான் இந்த 41 பேருடைய கொலைக்கு காரணம் என்று இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள் யோசிக்கணும். ஒன்று, அவங்க ஆட்சி, அந்த உள்துறை என்பது முதல்வருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஏற்கனவே அது சிபிஐ வழக்காக இருக்குது, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு 41 பேர் கொலைக்கு காரணம் காவல்துறை தான் அப்படின்னு. இது ஒரு மடத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ கரூருக்கு போவதற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ நீங்கள் தீய சக்தின்னீங்க திமுகவை, அதிமுக ஊழல் சக்தின்னீங்க, நீங்கள் தூய சக்தின்னீங்க. ஏற்கனவே சகோதரர் சொல்லும்போது சொன்னார், இங்கே ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வந்துருச்சுன்னு. இந்த ஊழல் சக்தியை பூரா இப்போ நீங்கள் தூய சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒன்றும் ஒளிய மறைவு இல்லை. ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னார் இந்த குதிரை பேரத்தில் வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ விஷயந்தான் இன்றைக்கி பிரமாண்டப்படுத்தப்படுகிறது. இதே வைகோ அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் ராஜினாமா செய்து விட்டால் பிரச்சாரத்துக்கு முதல்வரே வரன்றிருக்காரு. அது யார்? திமுக சின்னத்தில் போட்டியிட்ட எம்எல்ஏக்கள். இதெல்லாம் வந்து குதிரை பேரத்தில் வராது. அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றியும் சொன்னார் வைகோ அவர்கள். அப்போ இதெல்லாம் குதிரை பேரத்தில் வராது, இதெல்லாம் அவங்க தூய சக்தியை டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஒரு பக்கம். இப்போ இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதிமுகலேருந்து வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. சிலர் பைப் லைனில் இருக்காங்க, சிலர் வந்து சேர்றாங்க. அதை விட இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்திலேயே ராஜினாமா பண்ணிவிட்டு சபாநாயகருடைய அறையிலேருந்து வெளியே வந்து அடுத்த அறைக்கு போய் தாவேக்காவுடைய கார்டோடு வெளியே வர்றாங்க. இதுவும் குதிரை பேரத்தில் வராது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எதில் நம்ம சேர்த்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? தமிழக மக்களுக்கு இந்த எண்ணம் இருக்குங்க, இது எதில் வரும்? இப்போ இன்னும் நீங்கள் உங்களை வந்து ஒரு சுத்தவாதிகளாக, ஒரு ஏழை தாயின் மகன் சொல்கிறது மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒரு தூய சக்தியின் ஒரு பிம்பமாக காமிக்கிறீங்கல்ல, இது எதில் வரும் அப்படிங்கிற கேள்வி தான் என்னை போன்றவர்களுக்கு எழுகிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஓகே சார். அதாவது சார், இப்போ சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே என்னமோ குட்கா வழக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி அட்வொகேட் பேசினார். அது உங்களுக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் அலின் சொல்வது தவறு. நான் சி விஜயபாஸ்கர் சொல்ல இல்ல, குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மட்டும் தான் சொன்னேன். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்னேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சி விஜயபாஸ்கர் சார் கொஞ்சம் சார், அந்த வழக்குல ஏ1 குற்றவாளி மாதவராவ் சார் கொஞ்சம் தெரியும் சார். அதான் சொல்ல வரேன் சார். மாதவராவுடைய டைரி கைப்பற்றப்பட்ட பிறகுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த கமிஷனர் ஜார்ஜ் வரைக்கும் அந்த பிரச்சனை போச்சு. அவர் வந்து ஜார்ஜுக்கு தான் கவுன்சில். சரி, ஓகே. ஆமா, அதனால புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சி விஜயபாஸ்கரோ இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கரோ 2 பேர் மேலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அனுமதியின்றி மணல் கொண்டு போன வழக்கு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். உதயகுமார் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் சொன்ன வார்த்தையில நான் பேசுறேன். விஜயகுமார், அதாவது சி விஜயகுமார்கிட்ட கேட்குறார், உனக்கு எதுக்கு கேடு? நீ தான் நிறைய சொத்து சேர்த்தாச்சா? கட்சியில் வரும்போது என்ன கொண்டு வந்த?
எல்லா சொத்தையும் நீ கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருவேன் நான் கேட்கல. ஓகே ஓகே. உதயகுமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ அவ்வளவு சொத்துக்களை சேர்த்ததாக யார் வாக்குமூலம் கொடுக்கிறது? முன்னாள் அமைச்சர் இவருடைய நண்பர் கொடுக்கிறாரு. அப்போ அவ்வளவு சொத்து இருக்கு. இன்னைக்கும் ராலிமலை பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் இவர் பேர்ல இருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி வரை ஏராளமான சொத்துக்கள் இருக்குது. யாரும் மறுக்கவே முடியாது. இந்த சொத்துக்கள் அவர் கட்சிக்கு வரும்போது இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அவர் வீட்டுல கைது பண்ணப்படும் அந்த விசாரணை உள்ள போகும்போது அந்த அந்த ஃபைலை எப்படி தூக்கி வீசினாங்க அந்த வீடியோ என்ன இருக்கு, அந்த பேப்பர் எடுத்து வாயில முழுங்கின வீடியோ இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து கட்சியில சேர்த்தா அது நாங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான், ஆனா நாங்க சேர்த்தா நாங்க அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவது எதற்கான்னு கேட்கிறேன். இப்ப இவர்கள் அங்க சேர வேண்டிய கட்டாயம் என்ன? இப்ப நீங்க கேக்குறீங்க ஆட்சிக்கு 120 பண்ணிட்டு சேர்றீங்க, 120 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அங்க ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு சார். நீங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தலைமையில் கூடின கூட்டத்துக்கு இடதுசாரிகள் வரல. அன்சர்டனிட்டி இருக்கு. காங்கிரஸ் அவர்கள் முழுமையாக இன்னும் நம்பல, இன்னும் விசிகாவையும் ஐயுமலையும் நம்பல. அப்ப 118 இடம் இந்த மேஜிக் நம்பரை வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து அவர்கள் அந்த இடைத்தேர்தல், இப்ப இன்னைக்கு இடைத்தேர்தல் சொல்லும்போது சொல்றேங்க, இன்னைக்கு வந்து 3 மாநில தேர்தல், மாநிலத்தில் 3 இடங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதி இன்னைக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் அறிவிக்கல? ஓகே கேட்கிறேன். இப்ப திருச்சி கிழக்கு என்பது என்ன இது குதிரை பேரத்திலையா போச்சு? 2 இடத்துல அவர் போட்டியிட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்றார், அது ஒரு இடத்துல வந்து அவர் தேர்தலை சந்திக்கணும். அதுக்கே ஏன் அறிவிக்கல? அப்ப 7 இடங்கள்ல அவர் அறிவிக்கப்படணும்ல, ஏன் இன்னும் தேர்தல் ஆணையம் யோசிக்கிறாங்க? இந்த சிக்கல் இருக்குன்ற, இந்த சிக்கல் இல்லாம நீங்க வந்து பூசி மூழ்கி இது வந்து தூய சக்தி, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜோசப் விஜய் என்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர் சார்ந்த சிறுபான்மை மக்களான கிறிஸ்துவ சமூகத்துக்கும் ஒன்றும் பண்ணலைங்கிறதையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ கொண்டு வர ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் வரப்போகுது, அது யாரை பாதிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு கூட குரல் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்வதை மத்திய அரசு, இன்னைக்கு இந்திய அரசு அறிக்கை வந்திருக்குது. நீங்க தயவுசெய்து வந்திருக்கு கொண்டு வரும்போதே சொல்லணும் இல்ல, அறிக்கை வந்திருக்கு. அவரே கட்சி சார்பில் வந்திருக்காரு. நல்ல விஷயம் என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. வந்து ஒரு இது கலப்படம் கூட்டணி நம்பிக்கை எப்போ நேற்று கூட்டணி கட்சிலாம் சேர்ந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு.